ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2ல் போயம் 2. நேம் வந்து த க்ரம்பிள் ஃபேமிலி. க்ரம்பிள் ஃபேமிலி அப்படின்னா முணுமுணுக்கும் குடும்பம். எதுக்கு எடுத்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது. இதை எழுதின போயட் நேம் வந்து லூசி மாண்ட்காமரி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் இருக்கிற மெயினான திங்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கவிஞர் இருக்காங்க பாருங்கள், லூசி மாண்ட்காமரி. அவங்க வந்து நம்மில் காணுகிற மனிதர்களை பற்றி இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க. நம்மிடையே எதற்கெடுத்தாலும் புகார் சொல்லுகின்ற மனிதர்களை காண்கிறோம். நாம் எதை பார்த்தாலும் அதில் தவறு கண்டுபிடித்து குற்றம் சொல்லுகின்றவர்கள் அவர்கள். இந்த முணுமுணுக்கின்றவர்கள் அல்லது மனக்குறைபாடு கொள்கின்றவர்களாக நாமும் ஆகிவிடக்கூடாது. மாறாக எல்லாவற்றையும் ஒரு சிரிப்போடும் ஒரு இசையோடும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த கவிஞர் லூசி. அவர்கள் நல்ல உபதேசம் செய்யும் கவிதை இது. இது 4 அடிகளாக எழுதப்பட்டுள்ளது. இதற்கு குவார்டட் என்று பெயர். இந்த 4 அடியாக சொல்கிறதுக்கு பேர் குவார்டட். இப்போ இந்த போயமில் இருக்கிற அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். வாங்க சில்ட்ரன், இந்த போயமில் இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கவனமாக கவனிங்க. ஏ செக்ஷனில் ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இந்த போயம் லைனை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. There's a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. இந்த 2 லைனில் கேட்கக்கூடிய கேள்வி, where does the family live? அந்த ஃபேமிலி எங்கே வாழ்கிறார்கள்? எங்கே வாழ்கிறார்கள்? உங்களுக்கு அழகாக தெரியுது. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் தெரிஞ்சிச்சா? இது எப்படி எழுதுறது? த ஃபேமிலி லிவ்ஸ் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். The family lives on complaining street. அடுத்த கொஸ்டின் போலாமா? Why do you think the street is named as complaining street? அந்த ஸ்ட்ரீட்டை வந்து ஏன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க? I think all the people would be complaining always. I thinkனா நான் நினைக்கிறேன், எல்லா மனிதர்களும் என்னது குறை சொல்லி கொண்டிருப்பவர்கள். அதனால தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு பேர். I think all the people would be complaining always. அடுத்த கொஸ்டின் போலாமா? செகண்ட் ஒன், they grovel at that and they grovel at this. Whatever comes, there is something amiss. இதுக்கான கொஷின் பாருங்க. What does the word grovel mean here? இதில் grovelன்ற இந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு கேட்குறாங்க. Grovel here means an angry sound to signal dissatisfaction. An angry sound to signal dissatisfaction. அதாவது கோபமான ஒரு சத்தம், ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நேரத்தில் நம்ம கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட். செகண்ட் ஒன் பாருங்க. Why do they find everything amiss? Why do they find everything amiss? எல்லாத்துலேயுமே குற்றம் கண்டுபிடிப்பவர்கள். They find everything amiss because nothing could content their ever-grumbling hearts. They find everything amiss because nothing could content their ever-grumbling hearts. அந்த குழப்பமான மனசில் எதுக்குமே அவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, சாட்டிஸ்ஃபையே ஆவறதில்லை. எல்லாத்தையுமே வந்து ஒரு குழப்பமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Nothing goes right with the folks you meet.
down on that gloomy, complaining street. What is the opinion about the folks you meet down the street? The folks I meet down the street are very pessimistic. Nothing goes right for them. பெசிமிஸ்டின்னா ரொம்ப சுயநலமான மனிதர்கள், சுயநலமாக யோசிக்கிறவங்க. நத்திங் கோஸ் ரைட் ஃபார், எதுவுமே அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் த ஃபோக்ஸ் ஐ மீட் டவுன் த ஸ்ட்ரீட் ஆர் வெரி பெசிமிஸ்டிக். நத்திங் கோஸ் ரைட் ஃபார் தம், எதுவுமே அவங்களுக்கு சரியானதாக இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த வேர்டு க்ளூமி மீன் ஹியர்? இந்த இடத்துல இந்த க்ளூமின்ற வேர்டு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? க்ளூமி மீன்ஸ் டிப்ரெஸிங் அண்ட் ஃப்ரைட்னிங். டிப்ரெஸிங் அண்ட் ஃப்ரைட்னிங், அந்த பயம் மற்றும் எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போதல், அதுதான் டிப்ரெஸிங். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. இந்த 2 லைனுக்கான கொஸ்டின் பாருங்கள். What is the worst thing that can happen if anyone stays with them? அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அங்கே என்ன போயிட்டுருக்கு. If anyone stays with them, they will follow and learn their ways and crumble. யாரெல்லாம் அங்கே தங்குறாங்களோ அவங்களும் என்ன செய்கிறாங்க, இவங்கள மாதிரியே குழப்பமடைந்து என்ன பண்ணுறாங்க, அந்த புலம்புறாங்க இல்லையா, அதே மாதிரி புலம்புறாங்க, கிரம்பிள், முணுமுணுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த வேஸ் ஆஃப் கிரம்பிள் ஃபேமிலி? த கிரம்பிள் ஃபேமிலி இஸ் டிஸ்கண்டன்ட் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு வித் எவ்ரி திங். அவங்க எல்லாத்துக்குமே என்னது குழப்பமாக வருது, எதுலேயும் திருப்தி கொள்ளாமல் இருக்கிறது. அடுத்தது பார்க்கலாமா? 5வது கொஸ்டின் பாருங்கள். அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ்ட் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். இந்த 2 லைனுக்கான கொஸ்டின். வாட் இஸ் த வைசஸ்ட் திங்க் தட் த பொயட் சஜஸ்ட்? என்ன ஒரு விஷயத்தை நம்ம பொயட் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இட் இஸ் வைஸ் டு கீப் அவே ஃப்ரம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே வர்றது தான் என்னது ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த ஃப்ரேஸ் டு கீப் அவுட் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர் டு? ஒன் ஷுட் அவாய்ட் ட்ரெட்டிங் ஆன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அவர் என்ன அங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெட்டிங் ஆன் த கம்ப்ளைண்ட், ஒன் ஷுட் அவாய்ட் ட்ரெட்டிங் ஆன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது பிக்கஸ்ட் கொஸ்டின், இது பிக் கொஸ்டின். இதில் போயம்லேயே இன்னொன்று ஒன்று இருக்குது, அதை பார்த்தோம். Let us learn to walk with a smile and a song, no matter if things do something go wrong. இந்த 2 லைனுக்கான கொஸ்டின். வாட் டஸ் த பொயட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன்? எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, கற்றுவோங்க அப்படின்னு பொயட் என்ன சொல்கிறாரு? த பொயட் எக்ஸ்பெக்ட்ஸ் எவ்ரி ஒன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங். ஒரு சிரித்த முகத்தோடையும் பாட்டு பாடினியும் வாக்குங்க, நடங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, அதாவது வருத்தப்படக்கூடாது. வாட் ஷுட் வி டூ வென் திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ்? இப்போ நம்ம நினைக்கிறது நடக்காமல் வேறு ஒன்று தவறுதலாக நடக்குதுன்னும் போது நம்ம என்ன செய்யணும்? வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். நம்ம எப்பயுமே ஸ்மைல், சிரிச்சு முகத்தோட சிரிச்சுக்கிட்டே நம்ம வர லைஃப்பை எதிர்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், ரெஃபர்ஸ் அண்ட் மீன்ஸ். இந்த இடத்துல தே, தயர், தம், த ஃபோக்ஸ், இது என்ன குறிப்பிடுதுன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த கிரம்பிள் ஃபேமிலியில் இருக்கிற உறுப்பினர்களை குறிப்பிடுது. அடுத்தது வி, அவர், ஆஸ், யூ, இது ரீடர்ஸ் ஆஃப் த போயம். ஹீ, ஹிஸ், a person from a crumble family.
இட் இட்டுன்றது த கிரம்பிள் ஃபேமிலி அல்லது கிரம்பிளிங். அடுத்தது ஹீ த ஒன் ஹூ ஸ்டேஸ் வித் த கிரம்பிள் ஃபேமிலி. அடுத்தது டெரிபிள் ஜம்பிள் த ஆக்ட் ஆஃப் கிரம்பிளிங். அடுத்தது முக்கியமான மீனிங்ஸ் பாருங்கள். அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்ட் அல்லது அட்மிட் த ட்ரூத், உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல். அடாப்டட்னா அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளுதல். அமிஸ் நாட் குவைட் ரைட். அமிஸ் அப்படின்றது நாட் குவைட் ரைட், சரியானது அல்ல. டிஸ்கவுண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியின்மை. ஃபோக்ஸ் அப்படின்றது பர்சன்ஸ். க்ளூமி டார்க். grovel to low guttural sound. Crumble a complaint about something. Humble modern, meek. Jumble continue. Chorused strange or unusual. Station position. Wandering leisurely walking. இப்போ நம்ம அடுத்தது பிக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாடலில் எழுதலாம். கொஸ்டின் பார்த்துங்க. வாட் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் ஷுட் த ரீடர்ஸ் பொசஸ் அக்கார்டிங் டு த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி. இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, ரைட் எ பேராகிராஃப் ஆன் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் தயர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் ஃபோக்ஸ். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, அடுத்தது போய்டஸ் லூசி மாட் மான்ட்கோமரி. இது வந்து போயட் லேடியாக இருக்கிறதுனால போய்டஸ்னு எழுதணும், ஜென்ஸாக இருந்ததுன்னா போயட்டுன்னு எழுதணும். தீம் வந்து நெகட்டிவிட்டி நெவர் நெகோஷியேட்ஸ். இன்ட்ரோடக்ஷன் போட்டு ஸ்பெண்டிங் டுடே கம்ப்ளைனிங் அபவுட் எஸ்டர்டே won't மேக் யுவர் டுமாரோ எனி பெட்டர். இன்றைக்கி நடந்ததை வந்து நம்ம சொல்லி என்னது வருத்தப்பட்டுக்கிட்டோ குழப்பம் அணிஞ்சிட்டு வந்தோன்னா நாளை பொழுதே நமக்கு நல்லா இருக்காது. த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி நரேட்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் கிரம்பிளர்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ். ஹவு டு டீல் வித் சச் பீப்புள். இப்போ பார்த்தாலும் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறவங்கள எப்படி டீல் பண்ணுறது. அண்ட் த பிஹேவியர் தட் இஸ் appreciable. The poetess conveys a very simple universal theory for peaceful living. வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வாழறது அப்படின்றது சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. பி தேங்க்ஃபுல், சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. பி தேங்க்ஃபுல் அண்ட் ஸ்டாப் கம்ப்ளைனிங். பெசிமிசம் a negative way of life. Negative way of life. Many times we encounter people who lack pleasantries in even simple conversation. There is nothing good or positive to say. They spire negativity and criticism in their thought, word and deed. Their focus is centered only on the bad. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க, அந்த கெட்ட விஷயத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது endless complaints. While sunshine is hot, snowfall is too cold for them. Their first instinct is to complain and murmur, but they seldom acknowledge their shortcomings, which sow the seed for pessimism around. They begin to crumble when there is nothing to complain. Remedy: be optimistic. The poetess radiates goodwill around in her gentle warning. She asks people to keep away from grumblers as their disease of complaining is highly contagious. அதாவது இந்த புலம்புறவங்களை விட்டு நம்ம ஒதுங்கி போயின்னு அவங்க கூடவே இருந்தோம்னா அவங்க பழக்கம் நமக்கும் வந்துடும். The poetess advises us to be wise in choosing company.
நம்ம கம்பெனி அதாவது நம்மளுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கும். With the crumblers, we can never see or feel goodness around. No one can thrive the proximity of such people, as they complain about everything and appreciate nothing. We cannot expect normalcy around when they crumble, grudge, criticize, condemn, and complain. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. Learn to walk with a smile and a song. Conclusion. The poet's final dictum is always try your best to be an optimistic who sees the good and not the bad. Communicate words that would spread happiness and joy around. Always trust that all things would work together for your good, because God has sent you here with a great mission and not to fret over silly issues. The pessimist complains about the wind. The optimist expects it to change. The realist adjusts the sail. Moral பாருங்க. Be a realist and enjoy the journey of life with no factors to complain or crumble. அடுத்தது வந்து பேராகிராஃப் ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ரீட் அவுட் பண்ணி காட்டிடுறேன். சில குழந்தைங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறதுக்கு சிரமம் இருக்குது. ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி காட்டிட்டா அவங்களே படிச்சுப்பாங்க. போயம் த கிரம்பிள் ஃபேமிலி, ஒயிட்டஸ், லூசி, மேட், மான்ட்கோமரி. Theme: a content mind is always happy. The Crumble family lives on Complaining Street. No one likes to meet them. They are never satisfied with their life. They are also discontent. They grovel at everything, whatever happens. They find nothing right. Their status is high. They are called crumblers. They are always gloomy in nature. They never stop growling even if something good happens. They crumble. It is wise not to walk into their street. No one should meet them. If not, they will acquire the crumbling nature. We should be happy and wear a smile in our face. We should never complain or feel dejected. Moral: live life with a smile. Thank you. Introduction போட்டு spending today complaining about yesterday won't make your tomorrow any better. இன்னைக்கு நடந்ததை வந்து நம்ம சொல்லி என்னது வருத்தப்பட்டுக்கிட்டோ குழப்பம் அணிஞ்சிட்டு வந்தோன்னா நாளை பொழுதே நமக்கு நல்லா இருக்காது. த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி நரேட்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் கிரம்பிளர்ஸ் டுவோர்ட்ஸ் அதர்ஸ். ஹவு டு டீல் வித் சச் பீப்புள். எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறவங்கள எப்படி டீல் பண்ணுறது. அண்ட் த பிஹேவியர் தட் இஸ் appreciable. The poetess conveys a very simple universal theory for peaceful living. வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வாழறது எப்படின்றது சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. பி தேங்க்ஃபுல், சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. பி தேங்க்ஃபுல் அண்ட் ஸ்டாப் கம்ப்ளைனிங். பெசிமிசம், a negative way of life. Negative way of life. Many times we encounter people who lack pleasantries in even simple conversation. There is nothing good
or positive to say. They spit fire, negativity, and criticism in their thought, word, and deed. Their focus is centered only on the bad. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருவாங்க, அந்த கெட்ட விஷயத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது endless complaints. While sunshine is hot, snowfall is too cold for them. Their first instinct is to complain and murmur, but they seldom acknowledge their shortcomings, which sow the seed for pessimism around. They begin to crumble when there is nothing to complain. Remedy: be optimistic. The poetess radiates goodwill around in her gentle warning. She asks people to keep away from grumblers as their disease of complaining is highly contagious. அதாவது இந்த புலம்புறவங்களை விட்டு நம்ம ஒதுங்கி போயின்னு அவங்க கூடவே இருந்தோம்னா அவங்க பழக்கம் நமக்கும் வந்துடும். The poetess advises us to be wise in choosing company. நம்ம கம்பெனி, அதாவது நம்மளுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கும். With the grumblers, we can never see or feel goodness around. No one can thrive. The proximity of such people, as they complain about everything and appreciate nothing. We cannot expect normalcy around when they grumble, grudge, criticize, condemn, and complain. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங். கன்க்ளூஷன். The poet's final dictum is always try your best to be an optimistic who sees the good and not the bad. Communicate words that would spread happiness and joy around. Always trust that all things would work together for your good because God has sent you here with a great mission and not to fret over silly issues. The pessimist complains about the wind. The optimist expects it to change. The realist adjusts the sail. Moral பாருங்க. Be a realist and enjoy the journey of life with no factors to complain or grumble. அடுத்தது paragraph for average students. Average ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ரீட் அவுட் பண்ணி காட்டிடுறேன். சில குழந்தைங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறதுக்கு சிரமம் இருக்குது. ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி காட்டிட்டா அவங்களே படிச்சுப்பாங்க. போயம் The Grumble Family. Poetess Lucy Maud Montgomery. Theme: a content mind is always happy. The Grumble family lives on Complaining Street. No one likes to meet them. They are never satisfied with their life. They are also discontent. They grovel at everything, whatever happens. They find nothing right. Their status is high. They are called grumblers. They are always gloomy in nature. They never stop growling even if something good happens. They grumble. It is wise not to walk into their street. No one should meet them. If not, they will acquire the grumbling nature. We should be happy
and wear a smile in our face. We should never complain or feel dejected. Moral: live life with a smile. Thank you.